அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்ன சமையல்னா மட்டன் 400 கிராம் ஈரல் எலும்பு போட்டு மட்டன் எடுத்து அதை சுத்தப்படுத்தி ஒரு ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் நிறைய தயிர் போட்டு உப்பு போட்டு விரைய வச்சிட்டேன். இதுக்கு தேவையான பொருட்கள் ஏற்கனவே இது நான் போட்டிருக்கேன். நம்ம தயிர் ரொம்ப ஊற்றினா தக்காளி நிறைய தேவையில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதிலே ஏலக்காய் பொடி போட்டுட்டேன். கிராம்பு 4-5 எண்ணெய் போடுங்க, பட்டை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மிளகாய் ரொம்ப இல்லை, ஒரு பாதி மிளகாய், நாட்டு உள்ளி ஒரு 10 எண்ணம், பல்லாரி 1, ஒரு சின்ன தக்காளி, ரம்ப இலை. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நல்லெண்ணெயில் தான் இந்த மட்டனை வைப்பேன். இப்போ வத்தல் பொடி தேவையான அளவு, சீரகப்பொடி 1 ஸ்பூன், பெப்பர் 1/2 ஸ்பூன். அடுப்பை பற்ற வச்சிரும். இப்போ தேவையான அளவு எண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றுங்க. மட்டன் சிக்கனுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் பாதி தேங்காய் பாதி ஊற்றுங்க. நானூறு கிராம் மட்டனுக்கு இந்த கரண்டிக்கு 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, இந்த பிரிஞ்சி இலை இல்லை ரம்ப இலை, ஏலக்காய் பொடி நான் தனியாக வச்சுருப்பேன். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சா நான் எல்லா இதுக்கும் உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணுறா இருந்தாலும் சரி தான், ஃபிஷ்ஷுக்கு ஃப்ரை பண்ணும் போதும் போடுவேன். அதனால் ஏலக்காய் போட்டு அரைக்க மாட்டேன். 1/4 கிலோ இஞ்சி 1/4 கிலோ பூண்டு வச்சு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கிடுவேன். ஏலக்காய் பொடி தனியாக வச்சுக்கிடுவேன். தேவைப்படும் போது அதில் போட்டுக்கிடுவேன். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ரம்ப இலை, கருவேப்பிலை போட்டோம். அதுக்கப்புறம் அந்த நறுக்கிய பல்லாரியை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ பொடி உள்ளி எப்போதும் அதிகமாகவே சேருங்க. மட்டன் சிக்கன் டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். அப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குக்கரில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த ஒரே ஒரு பாதி மிளகாய், காரம் உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிடுங்க. நான் சொல்கிறதை விட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிடுங்க. மட்டன் வாங்கும் போது எலும்பு போட்டே வாங்குங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கணும். இப்போ நம்ம ஒரு சின்ன தக்காளி, பெரிய தக்காளினா பாதி போடுங்க. தேவையான அளவு பெப்பர் 1/2 ஸ்பூன் போடுறேன், எங்களுக்கு காரம் ரொம்ப செல்லாது. 1 ஸ்பூன் சீரகப்பொடி போட்டு நல்லா இது வதக்கணும். வத்தல் பொடி, இது காஷ்மீர் வத்தல் பொடி தான், நான் 1/2 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் தேவைன்னா 2 ஸ்பூன் போடுங்க, இல்லைன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. எண்ணெயில் வதக்கும் போது கறியக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பொன்னிறமாக வந்தோடனே மட்டனை தட்டிடணும். எப்போ மட்டன் சிக்கன் எது வாங்கினாலும் தயிர் விட்டு ஒரு 1/2 மணி நேரம், இல்லைன்னா ஒரு 20 நிமிஷமாவது நீங்கள் அப்படியே வச்சிடணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி நான் ஈரல், கிட்னி, எலும்பு போட்டு மட்டன் வாங்கியிருக்கேன். இப்போ இன்னொரு அடுப்பில் கேப்சிகம் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் எப்படி வைக்கணுன்ட்டு. அதனால் கேப்சிகம் 1, டுனா ஃபிஷ் பொடி சின்ன ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ மட்டனை தட்டி மூடிடும். அதுக்கப்புறம் நம்ம கேப்சிகம் குழம்புலகா வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி, மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி, உப்பு காரம் எல்லாம் சரியான்னு பார்த்து பட்டன் போட்டு 10 நிமிஷம் மட்டன் ரெடி ஆயிரும். மட்டன்லே நிறைய வகை பண்ணலாம். சீரகம் போட்டு வைக்கலாம், பெப்பர் மட்டும் போட்டு வைக்கலாம், எல்லாமே நம்ம செய்யலாம். நான் ஏற்கனவே 1000க்கு மேலே வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். மூடி குக்கர் மூடி கரெக்டாக பட்டன் போட்டு 10 மினிட்ஸ் 10 நிமிஷம் பட்டன் போட்டாச்சு.
10 நிமிஷத்தில் மட்டன் வெந்துடும். இந்த அடுப்பில் என்ன பண்ண போனோம், கேப்சிகம், ஒரு பெரிய மிளகா, ஒரு கொடை மிளகான ஒன்று, தேவையான பொருட்கள் பல்லாரி, பெரிய பல்லாரி ஒன்று, கருவேப்பிலை, ஒரு முட்டை, டுனா ஃபிஷ் மாசி பொடிங்குவோம். இது இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் போட்டால் போதும். ஒரு கேப்சிகமுக்கு தேவையான பொருட்கள். அடுப்பை பற்ற வச்சாச்சு. இது தேங்காய் எண்ணெயில் பண்ணுவேன். நீங்கள் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடித்தமோ அதில் பண்ணுங்க. சீரக பொடியும் வத்தல் பொடியும் உப்பும் தேவை. இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய். கேப்சிகமில் இரும்பு சத்து இருக்குது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நான் எப்போமாவது கேப்சிகம் போடும்போது இந்த முட்டையை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா அடிச்சுக்கிடணும். இப்போ கருவேப்பிலை, உள்ளி, தேவையான அளவு உப்பு. கேப்சிகம் நல்லா பாதி வெந்து வரும்போது மாசியையும் இந்த முட்டையையும் நம்ம போட்டுறணும். இப்போ நம்ம கொடை மிளகாய் போட்டுறணும். போட்டு தேவையான அளவு காரம், வத்தல் பொடி, வத்தல் பொடி கொஞ்சம், ஜீரக பொடி கொஞ்சம், கொஞ்சம் தண்ணி. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் டூனா ஃபிஷ் பொடி போடும், மாசித்தூள். இதை கட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த மாசி பொடி கொஞ்சோண்டு போடணும். போட்டுட்டு நல்லா கிளறணும், வதக்கணும். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணுமா, நான் சொல்கிற அளவை விட நீங்கள் கூடுதலாக போட்டுக்கிடுங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் போடுங்க. தக்காளி தேவைன்னா போடுங்க, நான் தக்காளி போட மாட்டேன். இதே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி தேவைன்னா ஒன்று போட்டுக்கலாம். தக்காளி வேணுமா ஒரு 3 பீஸ் போட்டுரும். போட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிறோம். தண்ணியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடும். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏற்கனவே கலக்கி வைத்த முட்டை இது அப்படியே கேப்சிகமில் ஊற்றிடணும். கொடை மிளகாயில் ஊற்றி நல்லா கிளறணும். அதுக்கப்புறம் நான் கஷாயம் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதையும் நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. இது சார்ன மூடு. இது வாயுக்கும் நல்லது. இது இப்போ நான் 4 டம்ளர் கஷாயத்துக்கு தேவையான பொருட்கள். இதுதான் ஆடாதோட இலை. இந்த இலை சளி, நெஞ்சு சளி எல்லாம் நல்லா குணமாகும். இது பெரிய ஆட்கள்னால் 3 இலை. இதை கட் பண்ணிக்கிடணும். எல்லாம் கழுவி வச்சுருக்கேன். 4 வெற்றிலையும் நல்லது. சளி, விஷக்காய்ச்சல் அதுக்கெல்லாம் நல்லது. இஞ்சி இவ்வளோ பெருசு. இது அதிமதுரம். கடைகளில் அதிமதுரம் குச்சியும் கிடைக்கும், பொடியும் கிடைக்கும். அதிமதுர குச்சி இதுதான் சார்ன மூடு, வாயுவுக்கு நல்லது. இது இவ்வளோ சைஸ் போதும். இதையெல்லாம் சுத்தியலை வச்சு நல்லா தட்டிக்கிடணும். அதுக்கப்புறம் துளசி, தூதுவளை
தூதுவளை பாருங்கள், தூதுவளையில் இப்படி வயலட் கலர் பூ பூத்து காய்க்கும். அந்த காயை போட்டாலே உங்களுக்கு தூதுவளை வளர்ந்துடும். சின்ன பால்கனியில் கூட நீங்கள் தூதுவளையை வளர்க்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. தூதுவளை சாறு எடுத்து தேன் கலந்து கொடுக்கலாம். தூதுவளையை பொரியல் மாதிரி நிறைய இருந்தால் பொரியல் மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு பண்ணலாம். கஷாயத்துக்கு இவ்வளோ தூதுவளை போடுவேன். அதே மாதிரி ஓமவல்லி இலை ஒரு குச்சி இந்த வருது பாருங்கள், இந்த மாதிரி இந்த குச்சியை தண்டை வச்சாலே வந்துடும். எதுலனாலும் வைக்கலாம். ஒரு கேரி பேக்கில் வைக்கலாம், ஒரு சின்ன டப்பா, எதுலனாலும் நீங்கள் வைக்கலாம். இது இடமும் நமக்கு நிறைய தேவைப்படாது, நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி மல்லி, இதில் ஒரு கைக்கு ஒரு பிடி போடுங்க. கொத்தமல்லி லைட்டாக வறுத்து போடுங்க. இன்றைக்கி கஷாயம் அப்படி போடுறேன்னு பாருங்கள். இது இஞ்சி, கருப்பட்டி இல்லைன்னா அச்சு வெல்லம் போடுங்க. இது சித்திரத்தை பொடி கடையில் கேட்டால் கிடைக்கும். இது 1 ஸ்பூன். சித்திரத்தையும் ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு தடவை நாங்கள் கஷாயம் போட்டு குடிச்சிடுவோம். இதுதான் தேவையான பொருட்கள். இதுக்கு அச்சு வெல்லமோ கருப்பட்டியோ நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கணுங்க. 2 ஸ்பூன் சுக்குத்தூள், குடமிளகா ரோஸ்ட் ரெடி ஆகிட்டு ஒரு முட்டை போதும். குடமிளகாய்க்கு ஒரு முட்டை போதும். 2 மிளகானா 2 முட்டை ஊற்றுக்கோ. அதுக்கப்புறம் இந்த கஷாயத்தை போட்டுரும். கருவேப்பிலை குச்சி இருந்தாலும் நீங்கள் கஷாயத்துக்கு போடலாம். கருவேப்பிலையும் நீங்கள் போட்டு வைக்கலாம் கஷாயம். இதுதான் கஷாயத்துக்கு தேவையான பொருட்கள். மட்டன் அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த அடுப்பில் கஷாயம் போட போகிறேன். 4 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. கேப்சிகம் ரெடி ஆகிட்டு இறக்கி வச்சாச்சு. இப்போது கத்திரியை வச்சு இந்த இலைகள்லாம் அதோட நம்ம பெப்பர் போடணும். கஷாயத்துக்கு ஜீரகம் போடணும் 1 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் தூக்கி நம்ம இதில் போட்டுரும். இது எல்லாம் கட் பண்ணணும். அச்சு வெல்லம் வச்சுருக்கேன் ஒரு துண்டு இனிப்புக்கும். இந்த வெற்றிலை காம்பையும் நுனியும் கட் பண்ணிட்டு தான் இந்த இலையை கட் பண்ணி போடணும். அதே மாதிரி ஆடாதோட பாருங்கள் பொடியை கட் பண்ணோம். இப்படி பிச்சு போடுங்க. எல்லாம் போட்டு 10 நிமிஷம் கொதிக்கணும். துளசி, தூதுவளை அப்படி கொதிக்கும் போதே எல்லாம் கீழே இறங்கிடும். ஓமவல்லி, இந்த ஓமவல்லி குச்சியை நட்டி வச்சா உடனே 1 வாரத்துக்குள்ளே துளிர் வந்துடும். ஓமவல்லி, அதுக்கப்புறம் இது தான் சித்திரத்தை பொடி. பூண்டு போடணும். போட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இஞ்சை தோல் சீவி போடணும். இது சார்ன மூடு, சார்ன வேறுன்னு சொல்லுவோம் 1, அதிமதுரை குச்சி 1 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மல்லி கைக்கு ஒரு பிடி, கொத்தமல்லி. கஷாயம் கொதிக்கட்டும். இன்னொரு அடுப்பில் கஷாயம் கொதிச்சிக்கிட்டு இருக்குது. கஷாயம் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிச்சோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. 4 டம்ளர் கஷாயம் 3.5 டம்ளர் வந்தோடனே நீங்கள் ஒரு நாளைக்கு 2 தடவை தண்ணி எப்படி குடிப்பீங்களோ அப்படி குடிங்க. தொண்டை சளி, நெஞ்சு சளி எல்லாமே குணமாயிரும். வாரத்திற்கு ஒரு தடவை இந்த கஷாயத்தை போட்டு குடிங்க. ரொம்ப நல்லது. சளி நல்லா வரும். ஆடாதோட இலைக்கே சளி வரும். மட்டன் கிரேவி ரெடி ஆகிட்டு இன்றைக்கி அல்சியா சேனலில் டுடே சமையல் என்னதுன்னா கேப்சிகம் எக்கு போட்டு ஒரு பொரியல். தேங்காய் வத்தல் வறுத்து ஒரு துவையல். தேங்காய் வத்தல் புளி வச்சு ஒரு பல் பூண்டு வச்சு நம்ம ஒரு சின்ன துண்டு தக்காளி போட்டு அரைங்க. இந்த துவையல் நல்லாயிருக்கும்.
ஒரே மாதிரி செய்யாமல் தேங்காயை வறுத்தும் செய்யலாம், வறுக்காமையும் செய்யலாம். இது வந்து ஒரு சின்ன துண்டு தக்காளி, 3 கீத்து தேங்காய், புளி, உப்பு, ஒரு பல் பூண்டு போட்டு செய்யலாம். சுட சுட ரசம், சுட சுட சோறு. நம்ம என்ன சமையல் பண்ணணுமோ, நாளைக்கு என்ன சமையல் என்றதை நம்ம இன்றைக்கி வந்து சாயங்காலம் வந்து நாளைக்கு என்ன சமையல் பண்ணுறோம் அப்படின்ட்டு அதுக்குள்ளே எல்லா ஜாமானும் எல்லா காய்கறியும் வாங்கி வச்சா வேலை சீக்கிரம் முடிச்சிடும். மட்டன் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. எப்போதும் மட்டன் வாங்கினா எலும்பு போட்டே வாங்குங்க, அது வந்து ஒரு தனி சுவை தான். இது சப்பாத்தி, தயிர் சாதம், எல்லாத்துக்கும், இடியப்பம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். இதை வந்து கிரேவியை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் போது இறக்கிடணும். குழம்பா இருக்கும் போது இறக்குனா உங்களுக்கு இடியப்பம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். இது நான் மதியத்துக்கு தான் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து கமெண்டில் வந்து இதை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோடு உங்களை பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.